கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி 43 ஆண்டுகளாக கல்வி பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்றது. I am from PSTR Krishnamal College. நான் பிஷப் ஆம்ப்ரோஸ் காலேஜ்லேருந்து வந்திருக்கேன். இந்த கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இன்டர் காலேஜ் காம்படிஷன் நடக்குது. இதெல்லாம் வந்திருக்காங்க, ரொம்ப ஜாலியாக இருக்குது, ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான காம்படிஷன் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கொங்குநாடு காலேஜுடைய இன்டர் காம்படிஷன் காலேஜ் மீட்டில் நடந்துட்டு இருக்கு. நிறைய காம்படிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மெஹந்தி காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு. நிறைய கேர்ள்ஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மெஹந்திலாம் டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே 2 கேர்ள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்டுக்கு மெஹந்தி டிசைன் பண்ணிருக்காங்க. இப்போ அவங்க கிட்ட பேசலாம். ஹாய். ஹாய். ஓகே, உங்கள் நேம் சொல்லுங்கள். ஹேமலக்ஷ்மி. உங்கள் நேம்? அனிஷா. ஓகே, என்ன காலேஜ்லேருந்து வரீங்க? டாக்டர் NG Person Science. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இன்டர் காலேஜ் மீட்டில் கலந்துக்கிறது? How was the experience in கொங்குநாடு காலேஜ்? நைஸ். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சாங்களா உங்களுக்கு காலேஜில்? கிடைச்சாங்க. ஓகே, எப்படி டிசைன் வந்துட்டு இருக்கு மெஹந்தி டிசைன்? போட்டுட்டு கரையதா. ஓகே, நீங்கள் எப்படி உங்கள் ஃப்ரெண்டு வெறுப்பில் போட்டுட்டு இருக்காங்களா இல்லை பிடிச்சதா போட்டுட்டு இருக்காங்களா? பிடிச்சதா போட்டுட்டு இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். வின் பண்ணுறேன். ஹாய், நான் கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் எங்கள் காலேஜில் மீட்டிங் நடந்துட்டுருக்கு. ஸோ எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா மைமிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஹாப்பியாகவும் இருக்குது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க, நிறைய பேரை மீட் பண்ண முடிஞ்சது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. என் பேர் சுகுமாரன். நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த கொங்குநாடு காலேஜில் வந்து மைம் பண்ண வந்திருக்கோம். எங்களோட கான்செப்ட் எப்படின்னா, ஒரு ஆர்மி எப்படிலாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, நம்ம நாட்டுக்குள்ளே எப்படி தீவிரவாதிகளை ஊடுருவதை எப்படி தடுக்கிறாங்க, அதை வச்சு நாங்கள் ஒரு மைம் மாதிரி பண்ண போகிறோம். இது மற்றவங்க பண்ணுறதோட நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, அதனால் எங்களோட மைம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களே வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் கல்லூரி 43 ஆண்டுகள் கல்வி பணியை இந்த கோவை மக்களுக்கும் அது சுற்றுப்புறம் இருக்கின்ற கிராமத்துக்கும் ஆற்றி வருகிறது. இங்கிருக்கும் இளைஞர்கள் முக்கியமாக விவசாய ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்து படிக்கிறவங்க தான் அதிகம். அதுதான் இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஹிஸ்ட்ரி என்று சொல்லலாம். இன்றைக்கி இந்த தகுந்த ஒரு தருணத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஏன்னா we have been awarded by University Grants Commission என்பது மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு குழு. இவங்க வந்து நமக்கு காலேஜ் வித் எக்ஸலன்ஸ் என்ற ஒரு தகுதியை இந்த கல்லூரிக்கு கொடுத்திருக்கிறார்கள். காலேஜ் வித் எக்ஸலன்ஸ் என்றால் இந்தியாவிலேயே 17 கல்லூரிகளுக்கு தான் கொடுத்திருக்கிறது. அது ஏன் கொடுக்கப்பட்டது என்றால், முக்கியமாக டீச்சிங், ரிசர்ச் அண்ட் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் இதை வந்து தகுதியாக எக்ஸலண்ட்டாக ஒரு தரம் மிக்க ஒரு கல்வியை கொடுத்ததனால் கொடுக்கப்பட்ட ஒரு அங்கீகாரம். இதை நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக மற்ற எல்லோருடன் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். The student strength of my college is 4,400. And apart from that, we have very good, well-disciplined students. We groom up our students with culture. And of course, in my college, we do not have any events related to cinema, okay, or any other dances, okay, which is related to cinema. Everything is traditional based in my college, and that's why we call our college is a college with difference. The college, all departments, they are very much involved in conducting conferences, both national and international. And apart from that, they get involved in conducting even competitions for all other students. That is from the students from various other colleges. And today, the Department of BCom CA, they conducted competitions for the other colleges, of which 385 students participated. நான் வந்து
வந்து இங்கே கொங்குநாடு காலேஜில் வந்து நேஷ்னல் லெவல் காம்படிஷன் ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. அதில் வந்து ரங்கோலி காம்படிஷன். ஆக்சுவலாக நிறைய காம்படிஷன்ஸ் இருந்தது. ரங்கோலி, மெஹந்தி, ஆட்ஸப், குவிஸ் அண்ட் ஸோ ஆன் நிறைய இருந்தது. அதில் வந்து நாங்கள் ரங்கோலி காம்படிஷனில் ஜாயின் பண்ணியிருக்கோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து 4 மெம்பர்ஸ். நாங்கள் 4 மெம்பர்ஸ் வந்து ரங்கோலியில் ஜாயின் பண்ணியிருக்கோம். இதில் வந்து சரி எல்லாருமே டிசைன்ஸ் தான் போடுவாங்க. சரி ஒரு புதுசாக ஒரு கான்செப்ட் வச்சு போடலான்னு பிளான் பண்ணோம். அதில் வந்து க்ரீன் இந்தியா க்ளீன் இந்தியான்னு ஒரு கான்செப்ட் எடுத்தோம். இதில் வந்து எப்படின்னா நம்ம வந்து எப்படி என்விரான்மெண்ட் வந்து க்ளீனாக வைக்கணும், அதுக்கப்புறமா இன்னும் என்விரான்மெண்ட் வந்து ஃப்யூச்சரில் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், என்விரான்மெண்ட் வந்து நம்ம இப்போ க்ளீனாக வச்சுக்கணும், அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் நாங்கள் இது பண்ணோம். எங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்குதோ இல்லையோ, நம்ம வந்து என்விரான்மெண்ட் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணோன்னா அது வந்து நம்ம யங்ஸ்டர்ஸ் பண்ணால் தான் உண்டு. அதனால இங்கே வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வருவாங்க, நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. அவங்க தான் இந்த நம்ம சொசைட்டியே சேஞ்ச் பண்ணுறது. அதனால நாங்கள் வந்து இந்த கான்செப்ட் வந்து கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி 43 ஆண்டுகளாக கல்வி பணி ஆற்றி கொண்டிருக்கின்றது. எங்களுடைய கல்லூரியானது நேக்கில் வந்து மூன்றாவது தலைமையாக A கிரேடு வாங்கி கொண்டிருக்கிறோம். 3.64 அவுட் ஆஃப் 4, அதாவது பாரதியார் பல்கலைக்கழகத்திலே முதல்நிலை கல்லூரியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கடுத்தார்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பல்கலைக்கழக மானிய குழுவினால் நாங்கள் வந்து காலேஜ் வித் பொட்டன்ஷியல் எக்ஸலன்ஸ்லேருந்து காலேஜ் ஆஃப் எக்ஸலன்ஸ் இப்போ வாங்கியிருக்கிறோம். ஒரு வாரத்துக்கு முன்னால் தான் எங்களுக்கு வந்து யூஜிசி வந்து காலேஜ் எக்ஸலன்ஸுங்கிற ஸ்டேட்டஸை கொடுத்துருக்குது. ஸோ இது வந்து கல்லூரியில் இந்தியா லெவலில் நீங்கள் பார்க்கும் பொழுது மொத்தமாக 17 கல்லூரிகளுக்கு தான் அந்த வந்து காலேஜ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அது கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தால் பார்த்தா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜியில் வந்து நம்ம ஸ்டார் காலேஜ் ஸ்டேட்டஸ் இங்கே கிடச்சிருக்குது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஃபிஸ்ட் ப்ரோக்ராம் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். இந்த மாதிரி நேக்கில் வந்து நம்பர் 1ஆக இருந்துகிட்டு இருக்கோம். இங்கே வந்து கிட்டத்தட்ட 4000 மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கல்வி பணிக்காக நம்முடைய தலைவர், கல்லூரியினுடைய தலைவர் டாக்டர் ஆறுசாமி அவர்கள் பள்ளியில் இருந்து ஆசிரியராக இருந்து இன்றைக்கி வந்து கல்லூரியினுடைய முதல்வராக, செயலராக, இப்பொழுது தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மகள் டாக்டர் திருப்பதி CA வாசுகி மேடம் அவர்கள் இப்பொழுது செயலராக பணியாற்றி திறம்பட செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த கல்லூரியில் வந்து மொத்தமாக 4000 மாணவர்களில் மிக சிறப்பாக படித்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று வந்து இந்த கல்லூரியில் நான் வந்து முதன்மை நிர்வாக அதிகாரியாக வி சின்னுசாமி ஆகிய நான் முதன்மை நிர்வாக அதிகாரியாக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கி வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா பிகாம் CA துறையானது இன்றைக்கி வந்து தேசிய அளவில் ஒரு மாநாட்டு கருத்தங்கம் நடத்தி கொண்டிருக்கின்றது. மாணவர்களுக்கு பலவிதமான போட்டிகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதனுடைய நோக்கம் என்னவென்றால் மாணவர்களுடைய லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், இன்டர் பர்சனல் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் நம்ம பண்ணி கொண்டிருக்கின்றோம். இதில் வந்து இந்த கருத்தரங்கத்தில் மொத்தமாக கிட்டத்தட்ட வந்து 385 மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். 26 கல்லூரிகளிலிருந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். 3 வெளிமாநிலங்களிலிருந்து மாணவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இதில் நாங்கள் வந்து வெவ்வேறு காம்படிஷன் படிக்கும் பொழுது பெஸ்ட் மேனேஜர், அட்ஸாப், இது குயிஸ் ப்ரோக்ராம், மெஹந்தி, பிஸ்னஸ் பிளான், மைம், வெல்த் அவுட் ஆஃப் வேஸ்ட், இந்த மாதிரி பலவிதமான நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் வரும்பொழுது மாணவர்களுக்கு வந்து அந்த காமர்ஸில் வந்து அவருடைய தனி திறமையை வளர்த்து கொள்வதற்கு இது வந்து பயனுள்ளதாக இருக்கும். பல மாணவர்களோட உரையாடும் பொழுது அவங்களுடைய இன்டர் பர்சனல் ஸ்கில்ஸும் தலைமை பண்பையும் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஆர்வத்தையும் அதிகப்படுத்தும். இந்த மாதிரி பல ப்ரோக்ராம் எங்களுடைய கல்லூரிகளை தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நான் கொங்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லேருந்து வரேன். ஈரோட்டில் இருக்குது. நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா இன்டர் காலேஜ் மீட் அட்டெண்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இன்டர் காலேஜ் மீட் வந்து கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கோயம்புத்தூரில் நடக்குது. இங்கே நாங்கள் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஏன்னா நிறையா ஃப்ரெண்ட்ஸு, நிறையா சர்க்கிள், நாங்கள் நிறையா எப்படி சொல்கிறது கம்யூனிகேஷன் லெவலில் நாங்கள் நிறையா வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து காம்படிஷன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண காம்படிஷன் வந்து ஆட்ஸாப்னா மார்க்கெட்டிங்கு. அது நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம எப்படியெல்லாம் வந்து இன்ட்ரோக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து எங்களோட இது. ஸோ எப்படின்னா எங்களுக்கு இந்த காலேஜ் வரதுனால எங்களுடைய தனிப்பட்ட ஒரு ஃபெசிலிட்டி, தனிப்பட்ட ஐடியாஸை வந்து நாங்கள் வந்து வெளிக்கொண்டு வந்து காமிக்கிறோம். ஸோ வி ஆர் எக்ஸைட்டிங். தேங்க்யூ. ஹாய், கொங்குநாடு காலேஜில் ஒரு இதுக்கு வேண்டி வந்திருக்கேன்.
அது வந்து சூப்பராக இருக்குது. அது வர்றது வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் நம்மளுக்கு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இதனால் கிடச்சாங்க. இவங்க இதில் வந்தங்காட்டி எனக்கு நிறையா பேர் வந்து நிறையா ரிலேஷன்ஷிப் கிடச்ச மாதிரி இருக்குது. ஒரு ஃபீல் பண்ணுறேன். இது நல்லா ஒரு இதாக இருக்குது, பெனிஃபிட்டாக இருக்குது. ஹாய், நாங்கள் கிருஷ்ணமல் காலேஜ்லேருந்து வந்திருக்கோம். இங்கே கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வந்து இன்டர் காலேஜ் காம்படிஷன் நடக்குது. நாங்கள் இங்கே வந்து ரங்கோலியில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். இங்கே வந்து நிறையா பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. நாங்கள் வந்து என்ன தீம் இருந்தால் க்ளீன் இந்தியா க்ரீன் இந்தியாங்கிற தீம் எடுத்திருந்தோம். அதில் வந்து காந்தி ஒரு பேஸ் பண்ணி எடுத்திருந்தோம். அதில் வந்து 3 கான்செப்ட் இன்க்ளூட் பண்ணியிருந்தோம். அது என்னென்னா ஃபஸ்ட் ஒன் வந்து வேஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு நம்ம டஸ்ட்பினில் போட கற்றுக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தீமாக எடுத்திருந்தோம். செகண்ட் தீம் வந்து சேவ் வாட்டருங்கிறத வந்து செகண்ட் தீமாக எடுத்திருந்தோம். தேர்ட் தீம் எங்கன்னா பிளான்ட் ட்ரீஸுங்கிறது. ஆக்சுவலி இதை வந்து நாங்கள் மெயின் கான்செப்ட் என்னன்னு இதை சொல்லியிருந்தா ஹூ வில் டூ இட்டுங்கிறது நினப்பில் தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் அது இல்லை, ஐ வில் டூ இட்டுங்கிறத எய்மை வச்சுக்கிட்டு இது பண்ணியிருக்கோம். இங்கே கொங்கு நாட்டில் இன்டர் காலேஜ் காம்படிஷன் நடந்துகிட்ருக்கு. நாங்கள் வந்து ஆட்ஸப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிருச்சு. அப்புறம் நிறைய ஈவெண்ட் நடந்துகிட்ருக்கு. மெஹந்தி அது மாதிரி நிறைய ஈவெண்ட் நடந்துருக்கு. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ரொம்ப ஜாலியாக இருக்குது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம்.